ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா எஃப்எஃப் தான் விளையாட போகிறோம். கன்ஃபார்ம் நாளைக்கு காலையில் ஒரு ஷார்ட் சிஎஸ் ரேங்க்லேருந்து வந்துடும். சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நிறைய எடிட் பண்ணியிருப்பேன், கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் சும்மா தான் சுற்றிருப்பேன் இனிமே அடிக்காமல். எல்லா மேட்சுமே தரமாக இருக்கும். என்னோடய ஸ்கில்லை பார்க்க போகிறீங்க. சரி பிளெயினில் இறங்கியாச்சு. கிளாக் டவர் போகலான்னு நினைப்பேன். ஆனால் எங்கே கிளாக் டவரில் இறங்கிடலாம். சரி இந்த மாதிரி கெல்லி மட்டும் அதிகமாக எல்லா கெல்லியும் அடித்து பள்ளி மாதிரி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே பாருங்கள், என்ன மூஞ்சி தான். நான் வேறு என்ன நினச்சேன், டீம் நாளைக்கு சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கூட நான் விளையாட போகிறேன். கன்ஃபார்ம் இந்த வீடியோ வரும். ஆனால் அந்த வீடியோட டைமிங் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 25+ இருக்கும் மினிட்ஸ். சரி வாங்க மேட்ச்குள்ளே போயாச்சு. மேட்ச்கெல்லாம் வந்தாச்சு. சரி கிளாக் டவரில் இறங்கலாம். ஓகே கிளாக் டவரில் இறங்கலாம். இறங்கலாம். கிளாக் டவரில் இறங்கிடலான்னு நினச்சா பீக்கில் இறங்கிட்டேன். சரி பீக்கில் இறங்கினா இனிமேல் அதிகமாக இருப்பேன்னு நினச்சா ஒருத்த கூட என் கூட இறங்க மாட்டேன். பாருங்களேன், இங்கே இறங்குவேன். இங்கே அந்த ஒரு பிளேஸ் இருக்குல்ல, ஹிடன் பிளேஸ், அங்கே போய் நம்ம யூஸ் கொடுத்தோன்னா கன்று வரல. அந்த பிளேஸ் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மறந்துச்சு. மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பக்கம்னு, லெஃப்டா இல்லை ரைட், இல்லை நார்த்தா இல்லை சவுத்தானு. அவசரத்தில் லெஃப்டா ரைட்டான்னு கேட்டுட்டு நார்த்தா சவுத்தா. இதான் எனக்கு நார்த்து, அந்த பக்கம் இருக்குது சவுத்து. சரி வாங்க. சரி யூஎம்பி எடுத்து நான் தேடிக்கிட்டே இருப்பேன். சரி முதல்ல எடுத்தோன்னே அடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தன் கூட கையில் சிக்க மாட்டேன். இங்கே ஒரு கெல்லி இறங்க வைப்பாங்களே, நான் பாருவேன். சரி கெல்லி இறங்கிட்டு முடிச்சிட வேண்டியது தான். அவன் என்ன ஆட்டை காட்டுவான் மட்டும் பாருங்களேன். வீட்டுக்குள்ள அங்கே இங்கேன்னு பூந்து போவான். அது நம்ம எப்படி அளவு காட்டுதுன்னு வச்சுக்கப்பலாம். இன்றைக்கி தான் கிளைம் பண்ணேன். அது ஃபஸ்ட்டு ஒரு 13 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் லேக் ஆகி கேம் விட்டு வெளியே வந்துருச்சு. சரி எதுக்கு அதை போட்டுக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலான்னு தான் இவன் மறுபடியும் இறங்கியிருக்கேன். பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுவான் பாருங்கள். இங்கே போய் நிற்பானா, முன்னாடி நிற்பா. எனக்கு என்னென்னு தோணுச்சுல, அடிக்க முடியாது. ரேஞ்ச் அந்த சரியாக க்ளோஸு ஷார்ட் கன் இருந்தாவது அடிச்சிடலாம். இங்கே போய் சரி ஒன்று போட்டு அப்புறமேட்டு இங்கே பாருங்களேன், இவங்க மட்டும் எப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக லூட்டு. அதுக்குள்ளே M2 எங்கே தான் கிடைக்கிறதோ தெரியல இவ்வளோ லூட்டு. சரி இங்கே கட் பண்ணி தூக்கிட்டு பீக்கு வந்துடுவேன் மெயின் ஹாலுக்கு. இங்கே இங்கே திருப்பானா ஏகே வச்சு ட்ராக் பண்ணுவேன். விழுவாது. சரி மொத்தமாக முடிச்சிடலான்னு இப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பேனா. சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் எங்கள் பக்கம் ஒரு மண்டையில் வச்சு விட்டு அப்புறம் இங்கே ஏகே எடுத்து ஒன்று அடிச்சு விட்டு 2 மேட்ச்சு தரமாக போகும். அடுத்த மேட்ச்சில் இன்னும் தரமாக போகும். சரி இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் எவனோ இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுதான் இருந்துச்சு. போய் பார்த்தா 2 பேர்கிட்ட இருந்தானுங்க. சரி இவனை முடிச்சுட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தன். சரி கில் எடுத்தாலும் பார்த்தா அதுக்குள்ளே அவனை முடிச்சுவானா. சரி நான் அவனை முடிச்சுன்னு தூக்கிடுவானா அவனை. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா இன்னொரு ஆடுமே. சரி இவனையும் முடிச்சாலாம் தூக்க முடியாது. சரி தூக்கிடு ஒரு 136 கொடுத்து முடிச்சிடும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிளேயரு. இவன் பிளேயர்னு எப்படி பாருங்க. இங்கே ஒரு பிளேயர் வருவான் பாருங்க. இப்போ எனக்கே செய்யா டஃப் கொடுத்துருவான். இந்த பக்கம் வந்துட்டு பாருங்க இப்போ நடக்கும் பாருங்க. இங்கே ஒரு கெல்லி அடிச்சிடலாம். சரி இந்த பக்கம் பார்த்தா ஒரு எண்ணி இருப்பான். சரி அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினா சும்மா பேனில் அடிச்சு காட்டுவானா. சரி வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். இந்த பக்கம் சரி பொச்சினாக்கு போனால் இங்கே ஒரு எனிமி முட்டி தூக்கிட்டு வேறு மொத்தமாக ஏகே எடுத்து ட்ராப் பண்ணிட்டு ஹெட்ஷாட் ஒரு 231 போட்டு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஸ்கின்னே இல்லாமல் இப்படி அடிக்கிறான்னு. எனக்கும் புரியல. நான் ஏகேல அவ்வளோ விளையாட மாட்டேன். நான் எந்த கன் அதிகமாக விளாடுவேன்னா MP40 உட்பெக்கர் டெஸ்டிங் இந்த 3 கன் தான் அதிகமாக விளாடுவேன். பார்த்தா டேமேஜ் தருவேன். எங்கே வண்டியை திருப்பிடாமாப்பில் அப்படியே திருப்பி 2 மேட்ச்சில் நான் அதிகமாக வண்டி இருந்தப்போ அதோ பாருங்கள். இங்கே கட் பண்ணி அந்த பக்கம் தான் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பேன். நான் கட் பண்ணி தூக்கிட்டு சரி இந்த பக்கம் வரலான்னு வந்துட்டு இங்கே பாருங்கள். சரி டேமேஜ் விடுமா. அப்புறம் இங்கே பக்கம் இன்னொரு ஒருத்தன் ஷார்ட் ரேஞ்சிருப்பேன். எனக்கு டக்குன்னு பயமாயிடுமா. பின்னாடி பேக் ரேஞ்சுக்கு போயிட்டு சரி இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஓடி வரும். என்னடா அல்ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறியா அந்த மாதிரி தோணுச்சு. இங்கே தான் வந்து திடீர்னு எப்படி அங்கே ஓடினேன்னு எனக்கும் புரியல. சரி அவனையும் முடிச்சுட்டு நல்லா லூட்டு பறிக்கிட்டு நான் இந்த 2 மேட்சும் அவ்வளோ லூட் பறிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி இந்த பக்கம் ஓகே
இது வரைக்கும் நைஸ் தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அங்கோட பார்ட்டிசிபேட் பண்ண அவனை போய் முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேற ஒன்று முடிச்சிடும். சரி இங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் வருவானோ இவனை முடிச்சு பின்னாடி இறங்கி ஏற்று ட்ராக் பண்ணானா ஒரு 171 133 போகும். அவனை முடிச்சுட்டு பின்னாடி மேலே அவனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு கெல்லி. சரி அவளை போய் முடிச்சிடலான்னு போவேன். ஆனால் ஒருத்தனி ஆளை காணுமா. சரி எனக்கு என்னடா இங்கே தானே எவனோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. நானும் சுற்றி சுற்றி பார்ப்பேன், ஒருத்தனி காணும். சரி இது வரைக்கும் எனக்கு ஹேக்கர் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். ஆனால் எனக்கும் தோணுச்சு ஒரு ஹேக்கராக இருப்பானோ டெலிபோர்ட் ஆகிருப்பானோன்னு. ஆனால் இங்கே தான் ஒரு எல்லோ கலர்ஸ் வேணால் நீங்கள் ஜூம் இன் பண்ண கூட பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் பின்னாடி போய் 2 நிமிஷம் இல்லை ஒரு 45 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பின்னாடி ஜூம் இன் பண்ணி பாருங்கள் போயிட்டு. அப்புறமேட்டு நானும் எங்கள் மெடிக்கல்லாம் போட்டுட்டு ரிப்பேர் போட்டுட்டு அடிக்கலாம். ஃபேக்ட்ரிக்கு போகலாம். ஃபேக்ட்ரியில் தான் நான் பார்க்கும்போது நிறைய பேர் இறங்கணும். சரி அங்கேயே போய் அடிக்கலாம். அங்கே அசனால் கிட்ட வேறு எவனோ இருங்காமல் இருக்குமா. நானும் போய் பார்ப்போம், ஒருத்தனி காணும். சரி நம்மளுக்கு மாட்டாமையாக போயிடுவான். நான் போய்கிட்டே இருப்பேனா. சரி வந்து முடிச்சிடலான்னு ட்ரைவ் கொடுத்து எடுப்ப பாருங்க. சரி வந்துட்டு கிளாக் டவருக்கு போயிடுவான். கிளாக் டவர் பார்த்தா ஜோன் நம்மளுக்கு இருமா. சரி ஓடையலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பீமா சக்திக்கு போவானா. சரி அங்கே போய் கில் அடிக்கிறான். பார்த்தா இங்கே எடுத்தோன்னே ஒருத்தருப்பான். அவனை வண்டியால் முட்டி தூக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் பார்த்தா ஒருத்தன். ஆனால் சவுண்டு மட்டும் எனக்கு அந்த ஃபுட் ஸ்டெப் வந்தால் வைப்ரேஷன் வச்சுருக்கேன் ஒரு 50 மீட்டருக்குள்ளே. எனக்கு வைப்ரேட் மட்டும் ஆச்சு. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. நானும் இங்கே சுற்றி பார்த்தா இங்கே இருக்கான். அடித்து ஒரு 104 கொடுத்துட்டு பார்த்தா செத்துருவான். சரி எவ்வளோதான் நினச்சா பின்னாடி ஒருத்தன். பின்னாடி பார்த்தா இங்கே ஒருத்தன் ஒரு 131 139 கொடுத்துட்டு முடிச்சிடுவானா. இங்கே ஒருத்தன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஷார்ட் ரேஞ்சில் மொத்தமாக பாருங்கள் கீழே தான் ட்ராக் ஆகுது. எனக்கு மேலே ட்ராக் ஆகலை. ஏன்னு எனக்கும் புரியல. சரி மினியூஸ் என்னால் என்ன ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம். நான் எப்பவும் ஸ்விட்ச் பண்ணி தான் அடிப்பேன். அதான் என்கிட்ட மைனஸ்ன்னு நினைக்கிறேன். அவனை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப இன்னொரு கெல்லி. சரி இந்த கெல்லியை முடிச்சோன்னா 130 ஒரே புல்லட் தான் 1 போதும். சரி இங்கே முடிக்கிறான்னு இங்கேயும் முடிச்சுட்டு நான் 2 மேட்ச்லேயுமே ஒரு 20 கில்லுக்கு மேலே தான் எடுத்துருப்பேன். ஏன்னா இது ஒரு பாட் லாபி தான். லெவல் 7 நாம் போயிட்டோம். பார்ப்போம். இந்த பக்கம் போய் லூட் பறிக்கிட்டு சரி வேறு ஏதோ பண்ணலான்னு போயிட்டு இந்த பக்கம் நல்லா லூட் பறிக்கிட்டு இந்த பக்கம் ஏர்ட்ராப் இருந்துச்சா. இந்த ஏர்ட்ராப்பில் என்ன கிடைக்குன்னு போய் பார்த்தா AWM இந்த கன்று கிடச்சிட்டா M24X. அப்புறமேட்டு இதையும் எடுத்துக்கிட்டு நான் கூட AWM கிடச்சிருந்தாங்க பாருங்க. AWM கிடச்சிருந்தா நான் முன்னத்துக்கு வச்சு மாஸ்க் காட்டிடலாம். சரி இதையும் எடுத்துக்கிட்டு ஆனால் மாட்டானான்னு போய்கிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தனும் இல்லையா. சரி வேறு வேணா கன்ஃபார்ம் கிடைப்பான் அப்படின்னு நானும் போய்கிட்டே இருந்தேனா. கொஞ்சம் அந்த ஹெச்பி மஷ்ரூமை உடச்சி விட்டு நம்மக்கிட்டேயும் ஹெச்பி கம்மியாக தான் இருந்துச்சு. அதை உடச்சி விட்டு இந்த பக்கம் போய் அடிக்கலாம். வாங்க ப்ரோ, ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் ஒருத்தனையும் காணும். இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். அப்புறம் கட் பண்ணி இந்த பக்கம் வந்துடுவேனா. நான் ஒரு 2 நிமிஷம் அங்கேயே சும்மா சுற்றிருப்பேன். எதுக்கு வீடியோவில் தண்ணி மாற்றணும். அப்புறம் உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வாய்ஸ் ஓவர் நான் கொஞ்சம் டல்லாக தான் கொடுக்குறேன். சரி பார்ப்போம். இந்த பக்கம் வந்தேனா. இந்த பக்கம் ஒருத்தனையும் காணும். இந்த பக்கம் நான் கட் பண்ணி தூக்கிறதுக்குள்ள தான் நினச்சேன். ஆனால் என்ன நினச்சேன்னு தெரியல. சரி இந்த பக்கம் ஓட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும். அப்புறமேட்டு பார்த்தா இந்த பக்கம் அப்படியே நின்றுவேன். எனக்கும் என்ன சரி ஃபுட் ஸ்டெப் கேட்குது. இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருப்பான்னு பார்த்தா நான் ஒருத்தனையும் காணும். சரி இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பீக்குக்கு வந்து ஜிப்லைன் பிடிச்சி வந்துட்டு நாம் இந்த பக்கம் பீக்குள்ளே போய் அடிப்போன்னு போவோனா. ஆனால் ஒருத்தனையும் காணும். சரி இங்கே வேணால் இருக்கணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேனா. ஆனால் ஒருத்தனே இங்கே ஒருத்தன் வரணும். புர்ரா ஒரு 106 77 ஹெட்டு. நான் நல்லா தான் ஹெட் அடிப்பேன். ஆனால் இந்த செட்டிங்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குதுண்ணா. அந்த க்ளோவில் வந்து கொஞ்சம் இன்னும் தள்ளி வச்சுருக்கணும். நான் எதுவுமே க்ளோவால் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கடைசி விளாண்டேன். அடுத்த மேட்சோட தான் நான் க்ளோ விளாடுவேன். அடுத்த மேட்ச்சில் ஒரு பிளேயர் வந்துருப்பான். இங்கே பாருங்கள் என்னென்னா அந்த ஹெட் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்காதான் எனக்கு இந்த ரெட் டாட் மட்டும் காட்டுமா. ரேஞ்சு தான் எல்லாம் ஒன்றுமே டேமேஜுக்குள்ளே ஒரு பாடி டேமேஜுக்குள்ளே இல்லை. சரி என்ன பண்ணான்னு தெரியாமல் இங்கே தோடுவானா. இவனையும் முடிச்சுட்டு UMPலாம் வச்சு அதை சர்ச் பண்ணி சரி இங்கேயும் பார்த்தா இங்கேயும் ஒருத்தன். நான் வந்து ஸ்கோப் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருக்கணும். நான் தெரியாமல் தீயில தள்ளி வச்சுட்டேன்னா அடுத்த டைம் வந்து அதை கொஞ்சம் மேலே தள்ளி வச்சிடுறேன். அப்புறமேட்டு இங்கே பார்த்தா இங்கேயும் ஒருத்தன். இவனையும் முடிச்சுட்டு இன்னொருத்த பார்த்தா இன்னொருத்த ஓடுறானே எங்கடா ஓடுறா அப்படின்னு மண்டையில் ஒன்று போடலான்னு பார்த்தா உள்ள.
சரி இங்கே பின்னாடி ஒருத்தன் நான் கவனிக்கவே இல்லை, முன்னாடி இருக்கிறவனை போட்டு அடிச்சிருந்தேன். அப்புறம் பின்னாடி டேமேஜ் தந்தோட பின்னாடி திரும்பிட்டேன். என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன். சரி இவனுக்கு ஒரு 8 தந்தலாம் பார்த்தா முடியாது. க்ளோவல் போடலான்னு பார்த்தா க்ளோவால் உழுவாது. எனக்கும் என்னன்னு புரியல. அப்புறமேட்டா பார்த்தா டே முட்டாள் க்ளோவல் கீழே இருக்குதுடா. அப்புறமேட்டு அதையும் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒருத்தன் ஓடுவான் என்கிட்ட. சரி இவனை முடிச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு ஹெட்டை போட்டு அப்புறமேட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருப்பேனா. நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது, என்னடா ஜோனுக்கு உள்ளே போகிறேன்னு வெளியே போகிறேன்னு. ஜோனுக்கு உள்ளே போகிறதுனா ஜோன் சரௌண்டிங்க்கு போகாமல் அவுட்புட் உள்ளே போகிறது. ஆனால் ஜோன் உள்ளே வர்றதுனா வெளியே போகிறது. ஓகேவா? சரி இப்படியே சுற்றிட்டு அப்புறமேட்டு இங்கே கடைசி ஜோனுக்கு மூவ் பண்ணலாம். பீமா ஸ்ட்ரீட்டு தான் கடைசி ஜோனு. அதுக்கு மூவ் பண்ணலாம் போனால் இங்கே நிற்பான் போட்டு தூக்கிட்டு. ஆனால் எப்படி கரெக்டாக லேண்ட் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் அந்த மாதிரினா கரெக்டாக லேண்ட் ஆக மாட்டேன், எங்கேயோ போய் முக்கி விழுவேன். இது மட்டும் கரெக்டாக லேண்ட் ஆயிடும். அப்புறமேட்டு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து போவேனா. இந்த பக்கம் எனிமி மறுபடியும் வண்டி எடுக்க போகலான்னு போவேனா. வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இங்கே ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுவானா. நீ கன்ஃபார்ம் எனிமி கிடைப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தனை அடிக்கலையா. அப்புறம் இங்கே வண்டி இழுத்துட்டு நான் டவர் மேலே ஏறிடுவேன். இங்கே ஏறிட்டு சரி இங்கேருந்து கன்ஃபார்ம் ஆனால் கிடைப்பான். யூஎம்பி எடுத்துக்கிட்டு முன்னாடி ரஷ் பண்ணுவேனா. அப்புறம் தான் அலைய பார்த்தா 2 பேர் டேவிட முடிச்சிடுறா அப்படின்னு தூக்கினா. ரேஞ்சை உழுவது எனக்கு புரியல. அப்புறம் யூஎம்பியில் போய் அழுத்திக்கிட்டே போவேனா. அளவு போகிற போட்டுறேன், ஏன்னா பயமாகிடுச்சு டக்குன்னு. சரி அளவு போகிற போட்டு முடிச்சிட்டோனா. சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயா பூயா 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 பூயா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி நான் அது வந்துட்டு இந்த பக்கம் கட் பண்ணி தூக்கிடுவேன். மேட்ச்குள்ளே டேரெக்டாக போயிடும். சரி கட் பண்ணி தூக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த மேட்ச் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியல. சரி இந்த பக்கம் வந்துட்டு ஓப்பன் ஆனால் நானும் போவேனா. கன்ஃபார்ம் நாளைக்கு காலையில் ஒரு CS ரேங்க்டு ஷாட்ஸ் வரும். நான் இன்றைக்கி லெவல் 7 போயிட்டேன்னு ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாண்டேன்னா லெவல் 8 தள்ளிடுவானுங்க. அப்புறம் நான் ஒரு CS போடுறேன். 30 செகண்ட் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணி போடுறேன். சரி எடிட் பண்ணி போட்டுடலாம். எங்கள் பீக்கில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்கிடுவேனா. கன்ஃபார்ம் டைம் எனிமி கொத்தா கிடைப்பான்னு பார்த்தா ஒருத்தன் தான் இறங்குற மாதிரி UAVயில் காட்டுவான். எனக்கும் புரியல, என்னடா கொத்தா இறங்கன்னு பார்த்தா ஒருத்தன் மட்டும் பாருங்க. இங்கே பார்த்தா கொத்தா இறங்குவானுங்களா. ஆனால் கிட்ட பார்க்க ஒருத்தனாக காட்டுவானா. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஆனால் நான் அப்புறமே தான் தெரிஞ்சு நான் ஒரு முட்டாள்னு. ஏன்னா நான் ஜோனுக்கு தீல வந்துட்டால, மேப்பை தீல, அதனால் எனக்கு அவ்வளோ காட்டல. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் காட்டுது. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் மேலே தான் காட்டுது, மற்றவனால காட்ட முடியுதா. சரி அதையும் முடிச்சுட்டு A95 எடுத்துடுவேனா. சரி இங்கே சுற்றலாம், எவனா கிடைப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணேன்னா இப்போ தான் ஒருத்தர் வந்து இறங்குவான். சரி இந்த இடத்துல வந்து லேக் ஆகும், எனக்கு எதுக்குன்னே புரியல. நெட்டு ஒழுங்காக தான் கிடச்சிருந்துச்சு, எதுக்கு லேக் ஆச்சுன்னு தெரில. இந்த பக்கம் தாம்சன் எடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் மெயின் ஆள் எவனோ சுற்றுவான், கரெக்டாக அடிச்சிடலான்னு பார்த்தா ஒருத்தனே காணும். சரி லூட்டுக்கு கொஞ்சம் போய் போயிருக்கலாம். இங்கே இருப்பேன் எக்ஸமைட் எடுத்துக்கிட்டு. இந்த மேட்ச் பாருங்கள் வெறியாக இருக்கும். எக்ஸமைட் வச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி ஹெட் அடி பண்ண மட்டும் பாருங்களே. இந்த பக்கம் பார்ப்பேன், இங்கேயும் ஒருத்தனே காணும். இந்த பக்கம் மட்டும் இன்னொரு அடிக்கலாம். சரி இங்கே ஒரு ஹெட்டை போட்டு விட்டுருவேன். டபுள் டேக் டவுன். இந்த மேட்ச் வந்து 22 23 கில்லு எதை எடுப்பேன், கரெக்டாக தெரில, வந்துடுச்சு. சரி இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் போய் லூட்டு பொறுக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் லூட்டு பொறுக்கிடுவேனா. அப்புறமேட்டு இங்கே கொஞ்சம் காயின் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் மேலே பார்ப்பேன், இங்கேயே ஒருத்தனையும் காணும். சரி கன்ஃபார்ம் இங்கே தான் எவனோ எடுப்பான். நானும் போய்கிட்டே இருக்கேன். இங்கே ஒருத்தன் வந்தான், எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா இவ்வளோ ஸ்லோவாக வர. அப்புறம் இங்கே இருக்க நான் முடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருப்பான். இந்த இடத்துல பாருங்கள் நடக்க பாருங்களேன். நான் வந்து அவன் வந்து பாட்டுன்னு நினைப்பேன். இந்த மேஸ்கிட்ட இருக்கேன், கார்டன் மேஸ்கிட்ட இருக்கிறேன். ஆனால் அவன் என்ன அடி போடுவான்னு மட்டும் பாருங்களேன். கொஞ்ச நேரத்து எண்ணெயும் முடிச்சிருப்பான். அப்புறமேட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்க மாட்டேனா. நான் இந்த பக்கம் கொஞ்சம் சுற்றிட்டு அந்த பக்கம் இருப்பேன். இந்த பக்கம் இனிமேல் பாருங்கள் ஒரு தரமான ஹெட்டு போட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்கே ஒருத்தர் இருப்பானா. சரி அவனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே நிறைய சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள், இவன் பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு தான் முடிச்சிருப்பான்.
அப்புறமே தான் தெரிஞ்சது இவன் பிளேயர்னு. அப்புறம் அலோ பவரை போட்டு கொஞ்சம் க்ளோவரை போட்டு இன்னியில் ஒன்று சுற்றிட்டு அப்படியே மேலே ஏறி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். அப்புறமேட்டு இங்கே பார்த்தா இங்கே லூட்டு பறிங்களா, என்னடா லூட்டு பறியை முடிச்சுட்டு மண்டையில் ஒன்று போட்டு சரி இந்த பக்கம் பார்த்தா இந்த மேஸ்குள்ளே எவனா இருக்க மாதிரியே காணும். எவன் இருப்பான் இந்த கரெக்டாக இந்த கார்டன் மேலே ஏறி போகலாம் பார்ப்பானா முடியாதா, எப்போ பார்த்தா இதான் ட்ரை பண்ணால் ஆனால் தீ வந்துடும். சரி இந்த பக்கம் ஏறி 2 பேர் காட்டுமா, ஒருத்தனை முடிச்சிடலான்னு ஒருத்தன் போட்டு 86 99 போட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு எனிமி இருப்பானா, சரி இவனையும் சேர்த்து முடிச்சிடலாம். இந்த பக்கம் ரஷ் பண்ணி போய் அந்த பக்கம் தூக்குவலாம். ஆனால் இந்த பக்கம் தூக்கப்படலாம் நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த பக்கம் போய்ட்டு ஏற்கனவே டேமேஜ் கொடுத்துருப்பானே கொஞ்சம். சரி அவன் தானே தான் இருப்பான், அதுக்குள்ளே அங்கே போயிட்டே நினச்சி நான் இந்த பக்கம் இன்னொருத்தர் வருவானா, இவனை முடிச்சுட்டு அங்கே ஒருத்தன் பாதி ஹெச்பி கிடப்பான். 21 2 22 இங்கே ஒருத்தனுக்கு 98 போட்டு இன்னொருத்தனுக்கு அடிச்சுட்டே போய் சைடு இருந்து போய் எங்கிட்ட அடிக்கிறீங்க இப்போ தான் நான் அங்கே முட்டை பார்த்தேன். அப்போ இவன் தான் டேமேஜ் கொடுத்தவன் தெரிஞ்சிச்சு. அப்புறமேட்டு அங்கே சைடில் பார்த்தா சைட்லேயும் காட்டுமா, இந்த பக்கம் என்ன முடிச்சுட்டு பார்த்தா இங்கே சைட்லேயும் இருப்பானுங்க. சரி முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இந்த பக்கம் லூட் அடிச்சுட்டு அங்கே கார் அடிக்கலாம் பார்ப்பேன். ஆனால் அதுக்குள்ளே இன்னொருத்தர் வருவானா, அங்கே பாருங்கள் இன்னொருத்தர் வருவான் பாருங்கள். இப்போ கன்ஃபார்ம் இன்னொருத்தர் வருவான். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனையும் காணும். இது வரைக்கும் 12 கில் எடுத்திருக்கேன், 28 அளவு இருக்குது. இன்னும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேனா. பீக்கில் நான் வந்து அதிகமாக பீக்கில் தான் கில் எடுத்திருப்பேன் 2 மேட்ச்லேயும். சரி இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் லூட்டு போயிருக்கேனா. ஆனால் அங்கெல்லாம் ஏகே இருக்கும், நான் ஏகே எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மேட்ச் ஏற்கனவே ஏகே எடுத்து தோற்று போயிட்டேன். அதை வந்து ஆஃப்லைன் ஆடினேன்னா நான் வீடியோ எடுக்கலை, சும்மா லெவலில் எடுத்துலான்னு ஆடினது தான். ஏகே சுத்தமாக எனக்கு ட்ராகே ஆகலை, அது என்ன ஆச்சுன்னு எனக்கும் புரியலை. சரி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா இங்கேருந்து மண்டையில் ஒரு ரெட்டு வைப்போம் பாருங்கள், 182 121 70 முடிச்சுட்டு விட்டுருவோம். வந்துட்டு நீங்கள் இப்போ என்னடா பேசிக்கிட்டே இருக்கான் இல்லை விளையாடிக்கிட்டே இருக்குன்னு, ஆனால் இதுதான் என்னோடய ஸ்டைலு. சரி இந்த பக்கம் வந்துட்டு ட்ருன்னு வண்டி எடுத்து அழுப்பா போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் முட்டி தைக்கிறான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாடே, எங்கடா தப்பிச்சு வர்ற அப்படின்னு இவனை ஒன்று முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸமேட் எடுப்பேன். தூரத்தில் இருப்பானுங்க, ஒருத்தன் கிட்டே வந்துடுவான். எனக்கு என்னென்னா ரேஞ்சாக போக மாட்டேங்குது, 16 17 தான் 3 பிளேடு தான் போயிடுவான். இங்கே கொஞ்சம் லூட்டு பறிக்கிட்டு ஏறம்மா கம்மியாக இருந்துச்சுன்னு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஓடுவான். ஆனால் அவனை இப்படி இவனை பிள்ளையை அடிப்பானா, அரே எங்கடா முடிச்சு விட்றேன்னு 106 96 போட்டு பக்கமாக இன்னொருத்தர் இருப்பான். அவனுக்கு ஒரு ஹெட்டு தரமான ஹெட்டு எக்ஸமேட்டில் போட்டு விட்டு அப்புறமேட்டு இப்படி வந்து இந்த பக்கம் மேலே ஏறலான்னு மேலே ஏற போவானா. மேலே ஏறிட்டு இந்த பக்கம் மேலே ஏறிட்டு இங்கே ஒருத்தனை ஹெட்டு போட்டு விட்டுறோம். ஹெட்டு போட்டு சரி கன்ஃபார்ம் ஒருத்தனாக இருப்பான், எங்கள் பக்கம் இதை அடிச்சுடலான்னு பார்த்தா அவன் அடிச்சு விட மாட்டானா. சரி கன்லேயே முடிச்சிடலாம். அப்புறமேட்டு வந்துட்டு மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு அதையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் மொத்தம் இன்னொருத்த எங்கேருந்து வருவானே தெரில, இந்த பக்கம் முடிச்சு விட்டு. ஆனால் யூஎம்பியில் நான் தரமாக தான் ஆடுவேன், அது வேணால் ஒத்துக்கலாம். MP5 கூட அதை கொஞ்சம் எல்லாம் அழுத்தி பிடிச்சி தான் ஆடுவேன். ஆனால் யூஎம்பியில் ஹெட்டு தான் அடிப்பேன். அப்படின்னு இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டு வண்டி இந்த பக்கம் எடுத்துடுவேண்ணா. ஏன்னா அந்த பக்கம் இன்னும் ரொம்ப நாள் சுற்றிட்டே தான் இருப்பேன், ஒரு எனிமி கூட கிடைக்க மாட்டேனா. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த கிளாக் டவரில் பார்த்தா இன்னும் ஒருத்தன் அடிப்பானா, திருப்பி அடிச்சுட்டு வரான்டா. இங்கே கிளாக் டவர் பாருங்க எத்தனை அடி மட்டும் பாருங்களேன் வண்டியிலேயே. ஃபஸ்ட்டு இவனை முட்டி தூக்கு 80 வந்தால் போகும், ஸ்பீடாக போயிருந்தா. அப்புறம் இன்னொட்டே முட்டி தூக்கலாம் பார்த்தா அதை ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுவானா. சரி இவனை கன் எடுத்து முடிச்சிடுவானா. ரொம்ப நான் மறுபடியும் இன்னொருத்தவனும் அடிப்பான், இங்கேருந்து அடித்தானா பார்த்தா இங்கேயும் முடிச்சிடுவானா. சரி மறுபடியும் போகலாம் அப்படின்னு போயிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன். சரி இவனே முட்டி தூக்கடா அப்படின்னு தூக்கிட்டு கன் எடுத்து ஒரே சுவிட்ச் தான் அடிப்பேன். 25 தான் விழுவோம். ஸோ யூஎம்பி எடுத்தால் 6 7 ஐயோ ரொம்ப லாங் ரேஞ்ச் போயிட்டேன், ஸ்கோப் அடிச்சு முடிச்சிடுவேனா. எனக்கு என்ன மைனஸ்னால் நான் அவ்வளோ ஸ்கோப்பை போட்டு அடிக்க மாட்டேங்க, ஷார்ட் ரேஞ்சிலே இருந்து தான் என் ஏஆராமல் தான் அடிப்பேன். சரி இதையும் முடிச்சுட்டு இன்னும் 10 அளவு 21 கில் எடுத்துட்டேன். சரி பார்ப்போம், இந்த பக்கம் சுற்றிகிட்டே இருப்பேனா. ஏன்னா லாஸ்ட் தான் நீங்கள் தான் போடுவானுங்க தெரிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் மேலே ஏறலான்னு பார்த்தா சரி மேலே இவனா இனிமே இருக்க மாதிரியே இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் சுற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன்.
அப்புறம் இப்போ இங்கே கட் பண்ணி தூக்கிட்டு தான் நினச்சேன். சரி கொஞ்ச நேரம் ஓட்டட்டும். அவ்வளோதான் வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துச்சுன்னு ஒரு 3 நிமிஷம் இருக்குது. சரி இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் ஒருத்தன் நினைப்பேன். இந்த பக்கம் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா என்னோட சம்பளம் என்னடா காடை சம்மன் பண்ணுற மாதிரி வருவீங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒருத்தன் நீங்கள் சரி மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பிட்டு திருப்பிட்டு சரி கிளம்பலாம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போக தான் இங்கே ஒருத்தன் கெல்லி இவன் 86 தூக்கினா செத்து போயிடுவான். சரி எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே போயிடுவேனா. போயிட்டு இப்போ இந்த பக்கம் சரி கடைசி கிளாக் டவர் அந்த நடுவில் போட்டு கிளாக் டவருக்கும் பீமா சக்திக்கும் நடுவில் போட்டிருக்கானுங்க. அங்கே போவேனா இங்கே ஒரு ஏர் ட்ராப் இருக்கும். சரி அதையும் பொறுக்கலாம் அப்படின்னு போவேன். அந்த ஏர் ட்ராப் தான் நல்லதாக கிடைக்குதான்னு அந்த ஏர் ட்ராப்பை பொறுக்கலாம் போனால் இங்கே ஒருத்தன் சரி இவனை மட்டும் தூக்கிடுறா 88 தான் போகும். எனக்கு என்னடா 88 தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இவனை முடிச்சுட்டு யூஎம்பியில் சரி மறுபடியும் ஏர் ட்ராப் பொறுக்க போகலான்டா எறா வண்டி அப்படின்னு எடுப்பேனா. சரி ஏர் ட்ராப் பார்த்து போயிடலாம். ஏர் ட்ராப்பை போய் லூட்டு பறிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு லூட்டு பறிக்கிறதா போவேனா. இந்த பக்கம் போய் பார்த்தா AWY நீங்கள் எடுத்துடுறா போன மேட்ச் கிடையாது இந்த மேட்ச் எடுத்துடு இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் வந்துட்டு எதுக்கு AWM எடுக்கணும் அப்படின்னு கம்மனு விட்டுட்டேன். சரி இந்த பக்கம் மேலே ஏறி காயினுக்கு வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏறதான் பிடிச்சிருக்கு. டயர் மேலே ஏறி அப்படியே டிங் டிங் டிங். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு சரி இந்த பக்கம் எம்மி இருக்க மாட்டான். அப்படியே வண்டியை போய் விட்டுலாம் பார்த்தா மேலே ஒரு கில்லி அப்படியே முடிச்சு ஒரு தூக்கி விட்டு அப்புறமேட்டு அப்படியே திருப்பி அப்புறமேட்டு போய் டின்னு நான் அடுத்த வர ஷார்ட்ஸில் வந்து பிஜிஎம் போட பார்க்குறேன். பின்னாடி பேக் மியூசிக்கு செம்மையாக தான் இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு 8 மணிக்குள்ளே எப்படி அது அப்லோட் ஆகிடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி அப்படியே போவோம். ஜோனுக்குள்ளேயே போவேனா கன்ஃபார்ம் பண்ண மாட்டுவான்னு ஒருத்தர் மாட்டிட்டான். ஆனால் ஜோன் விட்டு தீலாங்கன்னே சரி டேமேஜ் அடி வாங்குதுன்னு அளவுக்கு பவர் போட்டு போவேனா. அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா அளவுக்கு பவர் வச்சு விளாட்றான். அப்போல்லாம் அலோக்குனாவே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இதாகும் இப்படி பாடுற அலோ கேட் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் அலோக்கெலாம் ஒன்றுமே இல்லை. எதுக்கு தான் வச்சுருக்கானுங்களோ. அதனால தான் இப்போல்லாம் புதுசாக வரவங்களுக்கு Day 3 கிஃப்டாக தரான். ஸ்பெஷல் கிஃப்டாக என்னாலே தங்க முடியல. என்னடா அப்போ 300-400 டைமண்ட் கொடுத்து வாங்குறது இப்போ ஃப்ரீயாக 3ஆம் நாள் லாகினுக்கு வச்சுருக்கானுன்னு. சரி மேட்ச்குள்ளே போகலாம். நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன் போயிட்டுருக்கோம். இங்கே ஒருத்தர் முடிச்சிருவானா பூயா. அப்புறமேட்டு இங்கே பூயா வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ பேசலான்னு நினைப்பேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் விட்டுருப்பேன். அப்புறம் என்ன பேசலான்னு நினைப்பேன்னு தெரில. அப்படியே வெளியே வந்துடுவேன் பேக் கொடுத்து. அப்புறமேட்டு 3 பாய்ஸ் ஸ்ட்ரைக் எப்படி நான் 3 பாய்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்க மாட்டேன். அப்புறமேட்டு பாருங்கள் லெவல் 7 போயாச்சு. அப்புறமேட்டு பை பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். ஓகே டாட்டா உங்கள் SHV கேமர். பாய் பாய்.